இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் செலிப்ரேஷனுக்காக அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பசங்களோட நான், ஹஸ்பண்ட், அம்மா, பசங்க எல்லாருமே வந்து இப்போது கேப் புக் பண்ணிட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம். செம்ம டிராஃபிக்கு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும் எங்களுக்கு சென்னையிலேருந்து திருவள்ளூர் ரீச் ஆக. ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்குன்னவே நல்ல டிராஃபிக்னு சொல்லலாம். நாங்கள் போன டைம் இன்னும் ஒரு 11:30க்கு அப்படி தான் போனோம். அந்த 45 மினிட்ஸில் என்னோடய குட்டிங்க பண்ண அமக்களும் இது தான். ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எப்படா வரும் வீடுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு எங்களுக்கு. இது பாருங்கள், பெருசு கூட அமைதியாக இல்லை. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதோடைய சட்டையெல்லாம் அது பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இருந்த மோளம் டம்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஆட்டம். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க மித்துக்கு. அதனால் அந்த அம்மா ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போகிக்கு முன்னாடினாலே இந்த ஆட்டம் போயிட்டு இருந்தது. எல்லாரும் டம் போட்டு அடிச்சுட்டு ஒரே அட்டகாசம் தான். வீட்டில் இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு இங்கே பாருங்கள் அங்கிள், இந்த ட்ரம்லாம் வந்து ரொம்ப சீப்பாக வாங்கினது அப்படின்ட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா அங்கே மட்டும் கம்மியாக இருக்குது பழனியில் காட்டுது ட்ரம் காட்டு. இது எவ்வளோ? 250 தானா? எவ்வளோ சொல்லி எவ்வளோ வாங்கினீங்க? அச்சு பிச்சு உங்க அப்பா வாங்கிட்டாரா? சட்டி இருக்கு, அது வந்து 400 ரூபாய், 220 ரூபாய்க்கு இது வந்து சட்டி ஒன்று தம்பிக்கு. சட்டியா? சட்டி எவ்வளோ? சட்டி இது 250, அது 220. அது பெருசு ஆண்டி. பெருசா? எப்போ எடுத்துட்டு வரீங்க அடிக்கிறதுக்கு? அங்கிள் நாங்கள் அடிக்கிறத பாருங்கன்னு சொல்லி நின்று அடித்து வேற காட்டினானுங்க. இதுதான் அன்றைக்கி ஃபுல்லாகவே அடிச்சுட்டு இருந்தானுங்க. போகி முடிஞ்சு பொங்கல் வரைக்குமே இதுதான் போயிட்டுருக்கு. என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களும். அவ்வளோதான். சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து பழசெல்லாம் எரித்து போகி வந்து கொளுத்தணும். அதுதான் போகியோடைய பண்டிகை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் இப்போது 5:45 நாங்கள் சிவன் கோயிலுக்கு மார்னிங் கடைசி மார்கழி பூஜை கலந்துக்கலான்னு வந்திருக்கோம். அதனால இந்த பூஜை அட்டன் பண்ணுறோம். இப்போ சிவனுக்கு வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் எடுத்த வீடியோ இது. என் பாப்பாவுக்கு கொட்டுவாய் அப்படி விட்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். என் ஹஸ்பண்டும் அப்படியே ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தார், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் காலையில் எழுந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றது நல்லது. ஸோ மந்த்லி 1 டைம் அது இவங்களை அப்படி கூட்டிகிட்டு வரணும்னு இருந்தது. ஸோ இந்த டே நான் ஃபிக்ஸ் பண்ணோம். என் பாப்பா பாருங்களா 6 o'clock ஆக போது ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தா. அதுக்கப்புறம் இது வந்து மருதாணி. நாங்கள் கோயில் போயிட்டு அங்கே பொங்கல்லாம் கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் டிஃபன் லேட்டாக செய்யலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ட்டு மருதாணி இலை வந்து பறிச்சிட்டு வந்தாங்க. அம்மாவும் சம்மும் பாப்பாலாம் போயிட்டு சரி அரைச்சி கொடுமா மருதாணி வைக்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. சரி லாஸ்ட் டைம் நாங்கள் மருதாணி அரைச்சோம், ஆனால் சரியாகவே பத்தலை. சரி இந்த வாட்டி புளி பாக்கெலாம் கொஞ்சம் நிறைய வைக்கலாம் அப்படின்ட்டு அரைச்சோம். பட் என்னால் முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதை அரைக்கவும் மாட்டேருந்து. எவ்வளோ நேரம் தான் பண்ணுறதுன்னு நான் கத்திட்டே அரைச்சிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரேடியாக அரைச்சி அதை வந்து மைய வச்சிட்டேன். ஸோ போகி எனக்கு மார்னிங் மேலே ஒரு ஹெவி ஒர்க்காகவே கொடுத்தாங்க பசங்க அடம் பிடிச்சி. பட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மருதாணி எடுத்து பசங்களுக்கு வச்சு விட்டேன். என்ஜாய் பண்ணாங்க 2 பேருமே. பசங்க இன்னொருத்தி கீர்த்தியும் இருக்கா, சேஷாவுடைய ஃப்ரெண்டு. அந்த அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, அவங்க தான் சுப்ரியா. போகி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் மருதாணி வச்சு விட்டோம். ஸோ மார்னிங்லேயே வந்து மருதாணி அரைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா தான் டிஃபன் போய் செய்யணும். என்ன செய்யலான்னு யோசிச்சோம். சரி சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா மறுநாள் பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் போகிக்கே நான்வெஜ் சாப்பிடலான்ட்டு அன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றியாச்சு. ஸோ போகி அன்றைக்கி எல்லாமே ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம். என்ஜாய் பண்ணோம் அம்மா வீட்டில். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த டே நல்லாவே போச்சு. இங்கே என்ன நடக்குதுன்னா லெக் பீஸ்க்கு சண்டை நடக்கும்.
சிக்கன் பீஸ்லேயே வந்து லெக் யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் என்னமோ பெரிய பட்டம் கிடைச்ச மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கும். அதுதான் அப்பாவும் பொண்ணும் சண்டை போட்டுப்பாங்க. அடுத்து நம்ம சின்ன குட்டி வருவாங்க. அவங்க லேட்டாக வந்து உட்காந்துட்டு எனக்கு லெக்கு தான் வேணும்னு ஒரே ஆட்ட அந்த அம்மாவும். அது அன்றைக்கி டே ஃபன்னாகவே போயிட்டு இருந்தது. இது ரெகுலராக நடக்கிறது தான் எங்கள் வீட்டில். குட்டி குட்டி பீஸ் வச்சாலும் அந்த அம்மா வேண்டான்ட்டுருவாங்க, கொச்சிப்பாங்க, அழுவாங்க. எப்படியோ போராடி அவங்க அப்பா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் வாங்கி லெக் பீஸ் அந்த அம்மா கொடுத்துட்டோம் நாங்கள். ஓகே, போகியோடைய டே முடிஞ்சுது. அடுத்து பொங்கல் வீடியோ போடுறேன். பாய்.